எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னாடி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. அவங்க இந்த காப்பி அடித்து எழுதுறது, காப்பி அடித்து ஒருத்தரை பார்த்து காப்பி அடித்து பேசுகிறது, நடக்கிறது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னமோ நான் நினைக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. ஆமாங்க, காப்பி அடிக்கிறத போல் ஒரு கஷ்டமான வேலை உலகத்திலே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு தனி திறமை வேணுங்க. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் கோபின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு டீ கடை வச்சுருந்தார். அதனால் அவருக்கு கோபி டீ கடை ஓனர்னு அந்த ஊர்லேயே பேர். அவர் எப்போதும் தெரிஞ்சுவார்னா, ராத்திரி 9 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிருங்க. டீ கடையில் வேலை முடிஞ்சிடும். தான் லேபர்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 4-5 பேரையும் உட்கார வச்சு அவங்ககிட்ட சில விஷயங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். இது அவருடைய பழக்கம். ஒரு நாள் என்ன செஞ்சார், 9 மணிக்கு ராத்திரி வேலை முடிஞ்சோடனே அந்த லேபர்ஸ் 4 பேரையும் உட்கார வச்சு, உட்காரக்கூடாது, சரி இன்றைக்கி நான் ஒரு விடுகதை போகிறேன், சொல்கிறீங்களான்னு கேட்டார். சொல்லுங்க மாதிரியே, தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை என்ன சொல்கிற மாதிரி என்ன தெரியுட்டா, சொல்கிறேன் கேளு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுடா. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா உள்ள தங்கச்சி இல்லை, அது யாரான்னு கேட்டார். ஐயோ முதலாளி, என்ன முதலாளி ஒரே என்ன என்ன முதலாளி புலம்புறானோ எல்லாம், என்னடா புரியலையே, இன்னொருத்தர் சொல்லவா அப்படின்னா, சொல்லுங்கள் முதலாளி சொல்லுங்கள் இன்னொருத்தரவா அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுடா. அது எனக்கு அண்ணன் இல்லை, தங்கச்சி இல்லை, அக்காவும் இல்லை, தம்பி இல்லை, யாரான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்களே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு பதில் நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்காவும் இல்லை, தங்கச்சி இல்லை, அது யார்? அது சொல்லுங்கள் பார்ப்போம். அது நான் தானேங்க. அது சரியா? இதை தான் அந்த கோபி டீ கடை ஓனர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஏன்டா அப்படி முடிக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்காவும் தங்கச்சி இல்லை, அப்படி அப்போ யார்? நான் தானே அப்படின்னாரு. முதலாளி சரி சரி சரி, நீங்கள் தானே அப்படி எல்லாரும் பண்ணாங்க, சரியான விடுகதை பாருங்க விட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சான்னா, அடடா அருமையான விடுகதையாக இருக்குது, இது அப்படியே காப்பி பண்ணி நம்ம கடையிலேருந்து 4வது கடையில் நம்ம கூட்டாளியில் வேலை செஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுப்பானோம், அவனுக்கிட்ட போய் இந்த விடுகதையை நம்ம போட்ட மாதிரியே சொல்லி பேரை தட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதே போல் மறுநாள் 9 மணிக்கு என் கடை முடிஞ்ச உடனேயே அப்படியே 4 கடை தாண்டி அந்தாண்ட போய் தான் கூட்டாளிகளாம் வேலையை முடிச்சு உட்காந்தானோ அங்கே போனான். என்னடா ராமு நல்லா இருக்கியா, வா 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 உட்காரு, கடை முடிஞ்சிட்டா அவன் கடையில் எல்லாம் பேசிக்கிட்டு, இன்றைக்கி நான் விடுகதை போடுறேன், சொல்கிறீங்களா? விடுகதையா? நீயா? தலையெழுத்து சொல்லுடா அப்படின்றான். சொன்ன உடனே அப்போ சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்காவும் இல்லை, தங்கச்சி இல்லை, அது யாரான்னு கேட்டான். அடே ஏடா அது ஒன்றுமே தெரியாத பையன் அடித்தா ஃபஸ்ட் கிளாஸான விடுகதையை போட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையை எப்படி சொரிஞ்சிக்கிறானு எல்லாம். சொல்லுங்கடான்னு சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா உள்ள தங்கச்சி இல்லை, அது யார்? தெரியலடா, நீயே சொல்கிறா அப்படின்னு. நான் வல்லவா அவர் தாண்டா கோபி டீ கடை ஓனர் அப்படின்ட்டான். எப்படி பார்த்தீங்களா? இவனுங்க எல்லாம் உட்காந்தவங்களாம் இவங்க அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு கோபி டீ கடை ஓனர் எப்படி பிள்ளையாவார், ஐயோன்னு தலையை போட்டு பிச்சுக்கிறானோ. அதாங்க காப்பி அடிக்கிறதுக்கும் ஒரு திறமை ஒன்றுறது, ஒத்துக்கிறீங்களா? நான் தான் சொல்கிறதுக்கு தெரியல பார்த்தீங்களா அவனுக்கு? இதுதாங்க காப்பி அடிக்கிறதுக்கும் பெரிய திறமை ஒன்றுறதுக்காக தான் நீங்கள் சொன்னேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.